to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். We are studying the subject of Christian ministry. கிறிஸ்தவ ஊழியம் என்கிற தலைப்பை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். When we talk about Christian ministry, we should always remember that the ministry of God is full of choices. கிறிஸ்தவ ஊழியம் என்று பேசும் பொழுது தேவனுடைய ஊழியம் என்பது, கர்த்தருடைய வேலை என்பது தெரிந்தெடுப்புகளினாலே நிறைந்திருக்கிறதை நாம் மறந்து போக கூடாது. At every step and in every aspect of ministry there are choices that we need to make. ஊழியத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் தெரிந்தெடுப்புகளை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And one of the major choices that we need to make in the ministry of God's word is that whether we are going after the applause of men or we are concerned about the approval of God. தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிற ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் ஒரு முக்கியமான தெரிந்தெடுப்பை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனிதனுடைய பாராட்டை நாடுகிறோமா, தேவனுடைய ஆமோதிப்பை நாடுகிறோமா என்பதே அந்த தெரிந்தெடுப்பாகும். And this choice is very crucial. இந்த ஒரு தெரிந்தெடுப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. Turn with us to book of Galatians first chapter. கலாத்தியர் முதலாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the 10th verse. 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறோம். This comes as a challenge to all of us in the ministry. ஊழியத்தில் இருக்கிற நாம் எல்லாருக்கும் இது ஒரு சவாலாக வருகிறது. Here is Paul speaking. இங்கே பவுல் பேசுகிறார். Do I now persuade men or God? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? Do I seek to please men? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? If I still pleased men, I would not be a servant of Christ. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. Now here Paul says, if I still pleased men. இங்கே பவுல் சொல்கிறார், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால். That means he is contrasting it with his old ways of doing things. அப்படி என்றால் தன்னுடைய பழைய வாழ்க்கை வாணியோடு கூட இதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். Now Paul, we all know, is a Pharisee. நாம் எல்லாருக்கும் தெரியும் பவுல் ஒரு பரிசேயனாய் வாழ்ந்தவன். Generally Pharisees do everything, especially relating to religious activities, to get the applause of men, to impress people. மத சார்புள்ள காரியங்களிலே எப்பொழுதுமே பரிசேயர்கள் மற்றவர்களுடைய ஆமோதிப்பு கிடைக்கும்படியாக, பாராட்டு கிடைக்கும்படியாகவே அவர்கள் வாழ்கிறதாக நமக்கு தெரியும். But now Paul has moved into totally a new realm, that is to serve the Lord Jesus Christ. இப்பொழுதோ பவுல் முற்றிலும் வேறுபட்டு ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை வாணியை மேற்கொண்டிருக்கிறார். So he says, if I still pleased man, I should not be a servant of Christ. இப்பொழுது சொல்கிறார், இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாய் இருக்கக்கூடாது. Beloved, in this series of talks we are bringing out lessons of practical importance in Christian ministry, not only to the full-time servants of God but also for every believer. பிரியமானவர்களே, இந்த தொடர் செய்திகளின் வழியாக முழுநேர ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கே நடைமுறை பாடங்கள் சிலவற்றை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். Because every believer or every child of God is called to be a servant of God. ஏனென்றால் ஒவ்வொரு விசுவாசியும், தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே தேவனுடைய ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். The topic that we are considering is how not to minister. நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற தலைப்பு எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. So far we have done 3 lessons. இதுவரையிலும் 3 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not substitute anything for personal work. தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம். Lesson number 2, இரண்டாவது பாடம், do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். Last week we studied lesson number 3. மூன்றாவது பாடத்தை சென்ற வாரத்திலே பார்த்தோம். Do not fail in family responsibilities. குடும்ப பொறுப்புகளிலே நீங்கள் அலட்சியமாய் இருக்க வேண்டாம். Today we will move on to lesson number 4. இன்றைக்கு 4வது பாடத்துக்கு நாம் கடந்து வருவோம். How not to minister. எப்படி ஊழியம் செய்ய கூடாது. Do not be a loner. தனித்தே இயங்குகிறவனாய் இருக்க வேண்டாம். Do not be a loner. தனித்தே இயங்குகிறவனாய் இருக்க வேண்டாம். Under lesson number 1 of this topic we said, do not substitute anything for personal involvement. இந்த தலைப்பின் கீழாக முதல் பாடத்தை நாம் பார்த்து வருகிற பொழுது தனிப்பட்ட ஈடுபாட்டுக்கு எதையும் பதிலாக்க வேண்டாம் என்று சொன்னோம். So while we are emphasizing personal involvement, we do not encourage over independent style of functioning. தனிப்பட்ட ஈடுபாட்டை வலியுறுத்துகிற அதே நேரத்தில்
முற்றிலுமாய் சுயாதீனமாகவே இருக்க வேண்டும் என்கிறதை நாங்கள் சொல்லவில்லை. The church of Jesus Christ is actually a body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது ஒரு சரீரம். And no organ can function independent of the other organs. எந்த ஒரு அவயவமும் வேறு ஒரு அவயவத்தை இல்லாமல் செயல்படுவது கூடாத ஒன்று. Turn with us to book of Ephesians 4th chapter for an illustrious explanation. எபேசியர் 4வது அத்தியாயத்திலே விவரமாய் சொல்லப்படுகிறதை பாருங்கள். Look at the 16th verse. 16வது வசனத்தை கவனியுங்கள். From whom the whole body joined and knit together by what every joint supplies, according to the effective working by which every part does its share, it causes growth for the body, for the edifying of itself in love. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. Every joint is functioning and every part is doing its share. ஒவ்வொரு கணுக்களும் அதனுடைய வேலைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அவயவமும் அதனுடைய கிரியைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறது. We will take a very simple ordinary example and illustrate this truth. ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறோம். We all know what eating is. உணவை உட்கொள்வது உங்களுக்கு நன்றாக தெரியும். Now you know what are all involved in the process of eating. இந்த உணவை உட்கொள்ளும் பொழுது சாப்பிடுகிற வேளையில என்னெல்லாம் கிரியை செய்கிறது என்பதை பாருங்கள். Our eyes see the food that is spread on the plate. அந்த தட்டின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை நம்முடைய கண்கள் காண்கிறது. And our nose smells its flavor. நம்முடைய மூக்கு அந்த வாசனையை நுகர்கிறது. And our fingers reach out to pick it up. கையின் விரல்கள் அதை எடுக்க முற்படுகிறது. And as we take it near our mouth immediately opens up. அதை வாயின் அருகிலே கொண்டு வரும் பொழுது வாய் விரிவாய் திறக்கிறது. And the moment we put it inside our mouth, our teeth begin to chew it. வாய்க்குள்ளாக போட்ட உடனே பற்கள் அதை மெல்ல ஆரம்பிக்கிறது. And the tongue begins to taste it. நாவு அதை ருசிக்க ஆரம்பிக்கிறது. And then the throat swallows it. அதன் பிறகு தொண்டை அதை விழுங்குகிறது. This is what we call operation in cooperation. இதைதான் நாங்கள் ஒருங்கிணைந்த செயல்பாடு என்று சொல்கிறோம். Now Jesus is the perfect model for all the ministry of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கர்த்தருடைய ஊழியம் அத்தனைக்குமே ஒரு ஏற்ற மாதிரியா இருக்கிறார். Maybe we can call him the perfect servant of God. தேவனுடைய பூரணமான ஊழியக்காரன் என்று அழைத்தால் மிகையாகாது. And while he was on the face of the earth with his earthly ministry, he was never ever a loner. அவர் தன்னுடைய ஊழியத்திலே இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கும் பொழுது எப்பொழுதுமே தனித்து செயல்பட்டவராய் இல்லை. He recruited associates not at the end of his ministry but at the very beginning of his ministry. தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் அல்ல, அதனுடைய துவக்கத்தில் தானே தன்னோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். Turn with us to the historical narrative in Matthew's Gospel 4th chapter. மத்தேயு சுவிசேஷம் 4வது அத்தியாயத்திலே இந்த சத்தியத்தை பாருங்கள். Look at verses 17 to 19. 17 19 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். From that time Jesus began to preach and say, repent, for the kingdom of heaven is at hand. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Now Jesus walking by the sea of Galilee saw two brothers, Simon called Peter and Andrew his brother, casting a net into the sea, for they were fishermen. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகி இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, and he said to them, follow me, I will make you fishers of men. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். Jesus came to be a fisher of men. மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் இயேசுவானவர் வந்தார், to save mankind. மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக. And now when he just began his ministry, he recruited people so that they would be part and parcel of his ministry. இப்பொழுது தன்னுடைய ஊழியத்தை துவக்குகிற மாத்திரத்திலே மற்றவர்கள் தன்னுடைய ஊழியத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியாக தெரிந்து கொள்கிறார். Now we know the Lord Jesus Christ in course of time he recruited 12 disciples. நாளடைவிலே ஆண்டவராகிய இயேசு 12 சீடர்களை தெரிந்து கொண்டதை நாம் அறிந்தோம். Turn with us to Luke's Gospel 8th chapter and look at a report.
லூக்கா சுவிசேஷம் 8வது அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வர்ணனையை பாருங்கள். I look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Now it came to pass afterward that he went through every city and village, preaching and bringing the glad tidings of the kingdom of God, and the 12 were with him. பின்பு அவர் பட்டணந்தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். Now that's the emphasis. He went about preaching and teaching and healing and bringing the glad tidings of the kingdom. That's all wonderful. But what Luke tries to stress here is the 12 were with him. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று ஊழியம் செய்தார். அது உண்மைதான். ஆனால் லூக்கா அந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்கிற காரியத்தை பாருங்கள். 12 அவருடனே கூட அந்த ஊழியங்கள் தோறும் இருந்தார்கள். So in other words, Jesus Christ was operating on that perfect team principle. மறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு அந்த குழுவாய் செயல்படுகிற ஒரு பூரண மாதிரியிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். And later he chose another 70 disciples. அதை தொடர்ந்து இன்னும் 70 சீடர்களை தெரிந்து கொண்டார். And how did he minister with them or through them? இவர்கள் மூலமாய் எப்படி செயல்பட்டார்? Come to the 10th chapter of Luke's gospel. லூக்கா சுவிசேஷம் 10வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். After these things the Lord appointed 70 others also and sent them 2 by 2. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். You know, Jesus Christ was consistently following this team principle in all that he did. இந்த அணியினராய் செயல்பட வேண்டும் என்கிற இந்த கோட்பாடை தொடர்ச்சியாய் ஆண்டவராகிய இயேசு கடைபிடித்து வந்ததை பார்க்கிறோம். Now that principle is so clearly laid out for us in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த ஒரு விதிமுறையானது தெளிவாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். Turn with us to the book of Ecclesiastes 4th chapter. பிரசங்கியின் புத்தகம் 4வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read to you the classic passage of team ministry from verse 9 on to verse 12. குழுவாய் செயல்படுகிறதை குறித்த வசன பகுதி 9லிருந்து 12 வரை உள்ள வசனங்களிலே உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறோம். 2 are better than 1 because they have a good reward for their labor. ஒண்டியாய் இருப்பதிலும் 2 கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் So உண்டாகும். here we read about mutual effort. இங்கே இணைந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். And come to the 10th word. 10வது வசனத்தை பாருங்கள். If they fall, one will lift up his companion, but woe to him when he is alone. When he falls, he has no one to help him up. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. So here we read about mutual help when there is a situation of real struggle. ஒரு போராட்டம் இருக்கிற நேரத்திலே ஆதரவாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த இடத்திலே பார்க்கிறோம். And come to verse 11. 11வது வசனத்துக்கு வாருங்கள். Again, if you two lie down together, they will keep warm. But how can one be warm alone? 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும், ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? So here the warmth is produced by mutual encouragement. ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்கிறதுனாலே இங்கே சூடுண்டாகிறதை பார்க்கிறோம். And come to the 12th verse. இங்கே 12வது வசனத்தை பாருங்கள். Though one may be overpowered by another, two can withstand him. ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். So here we read about a battle and there we find there is mutual support. இங்கே யுத்தம் ஒன்று நடக்கிறது, அதிலே ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருக்கிறதை பார்க்கிறோம். And then he concludes it saying a threefold cord is not easily broken. இதை நிறைவாய் சொல்லும் பொழுது முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று சொல்லி Now முடிக்கிறார். if you take the strand all individually, you can easily break the twine. But when you put them all together and you wind them together, you know what happened when you twist them together? It cannot easily be broken. That speaks about mutual strength. அந்த கயிறுகளை தனித்தனியாக பிரித்து விட்டால் ஒருவேளை அந்த ஒவ்வொரு சணலையும் தனித்தனியாக அறுத்து விடலாம். ஆனால் ஒன்றாய் இணைந்து ஒரு பெரிய கயிறாக விளங்கும் பொழுது அதை அறுத்து விடுவது எளிதல்ல. And here we want to make an observation. இந்த இடத்திலே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டுமாய் நாங்கள் விரும்புகிறோம். It is not easy to work with an associate, especially if that associate is a strong personality. ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற நபர்
கூட இருக்கிற நபர் திடமான ஒரு மனிதராய் இருப்பார் என்று சொன்னால் எளிதிலே அவரோடு இசைந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது. But God purposely put strong individuals together. ஆனால் வேண்டுமென்றே திடமான நபர்களை ஆண்டவர் ஒன்றாய் இணைத்ததை பார்க்கிறோம். Why does God do that? ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? The answer is given to us in Proverbs 27th chapter. நீதிமொழிகள் 27வது அத்தியாயத்திலே நமக்கு இதற்கான விளக்கம் Look at the கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். As iron sharpens iron, so a man sharpens the countenance of his friend. இரும்பை இரும்பு கூர்மையாக்கும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கூர்மைப்படுத்துகிறான். Now iron cannot sharpen clay or clay cannot sharpen the iron. களிமண் இரும்பை கூர்மைப்படுத்த முடியாது, அதே விதமாக இரும்பும் களிமண்ணை கூர்மைப்படுத்த முடியாது. There must be iron on one side and the fellow worker also must be iron. Only then they can help each other and bless each other. ஒரு இரும்பாய் இருக்கிற மனிதன் வேறொரு இரும்பாய் இருக்கிற அந்த மனிதனோடு கூட இசைந்து செயல்படும் பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருந்து கூர்மைப்படுத்திக் கொள்ள முடியும். Now among the disciples of Jesus Christ we can immediately think of two iron-like personalities. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களை எடுத்துக்கொள்வோமானால் அவ்விதமான இரும்பு மனதுடைய ரெண்டு நபர்களை நாம் யோசித்து பார்க்க முடியும். One was Simon Peter and other was John. ஒன்று சீமோன் பேதுரு, மற்றொன்று யோவான். You know, Simon Peter always had an impulse to be the spokesperson for Jesus and for the entire team. இயேசுவானவருக்கும் சரி அந்த குழுவுக்கும் பேச்சாளராக இருக்க வேண்டும் என்பது பேதுருனுடைய எப்பொழுதும் தீராத ஒரு ஆசை. And John always wanted to get too close to the Lord Jesus Christ. யோவானுக்கோ எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும் என்கிற ஆசை. Somehow they were rivals. எப்பொழுதுமே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டே இருந்தார்கள். Now that continued even after the resurrection of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கும் பிறகும் கூட இது நீடிக்கிறதை பார்க்கிறோம். Jesus told Simon Peter how he would die and glorify God. எப்படி சீமோன் பேதுரு மரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு பேதுருவினிடத்திலே பேசுகிறார். Immediately Peter turns back and say, "What about John?" உடனடியாக திரும்பி பேதுரு கேட்கிறார், யோவானை பற்றி என்ன? Now Jesus immediately said, "You mind your business. Maybe he would be alive till I return. What is it to you?" உனக்கு அது என்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒருவேளை நான் வரும் பொழுதும் கூட உயிரோடு கூட யோவான் இருக்கலாம் என்று சொல்லி அவரை விட்டு விடுகிறார். But what happened on the day of Pentecost? பெந்தெகோஸ்தே நாளன்று என்ன நடந்தது? The Holy Spirit melted them. பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் இருவருடைய உள்ளங்களையும் இழக செய்தார். And then he fused them together. அவர்களை ஒன்றாக இணைத்தார். And in the 3rd chapter of Acts we find both of them at the hour of prayer went up together to the temple to pray. அப்போஸ்தலர் 3வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம், ஜெப வேளையிலே பேதுரும் யோவானும் ஒன்றாய் இணைந்து அந்த ஆலயத்துக்கு போகிறார்கள். The greatest miracle happened. அங்கே பெரிதான ஒரு அற்புதம் நடக்கிறது. A miracle that had not happened for 40 years. It happened on that day. 40 ஆண்டுகள் நடைபெறாத ஒரு அற்புதம் அன்றைக்கு நடக்கிறது. Beloved, the apostles consistently operated on this particular team principle throughout their ministry. பிரியமானவர்களே, சீடர்கள் இந்த ஒரு கோட்பாடின் கீழாகவே தங்களுடைய ஊழியம் முழுவதும் செயல்படுகிறதை பார்க்கிறோம். Now even after a disagreement, they always wanted to go with another associate. தங்களுடைய வேறுபாடுகளினாலே பிரிவினை ஏற்பட்டாலும் கூட வேறு யாராவது கூடவாவது இணைந்து போக வேண்டும் என்று செயல்படுகிறதை We know பார்க்கிறோம். the first missionary team was composed of Paul and Barnabas. பவுலும் பர்னபாவுமாக முதல் மிஷனரி குழுவாய் செயல்படுகிறது நமக்கு தெரியும். And there was a dispute over them on the personality of John Mark. யோவான் என்கிற மார்க்கினுடைய விஷயத்திலே இவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. And you know what happened? Please turn with us to book of Acts 15th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And look at verses 39 and 40. 39 40வது வசனங்களை பாருங்கள். The contention became so sharp that Paul and Barnabas parted from one another. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியினாலே அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். Did they go then independently? அப்பொழுது தனித்து அவர்கள் போய் விட்டார்களா? No, Barnabas took Mark and he sailed to Cyprus. இல்லை, பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவுக்கு போனான். Paul chose Silas and departed, being commended by the brothers to the grace of God. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டான். Now there could have come a thought to Paul at
this juncture. இந்த ஒரு சூழ்நிலையிலே பவுலுக்கு ஒருவேளை ஒரு எண்ணம் தோன்றி இருக்கலாம். Barnabas is a good man. பர்னபா ஒரு நல்ல மனுஷன். Even with Barnabas, I am not able to adjust. பர்னபாவோடவே என்னால ஒத்து போக முடியவில்லை. Why should I choose another person and get into more difficulty? வேறொருவனை தெரிந்து கொண்டு நான் ஏன் இந்த வீணான வம்பை நான் சந்திக்க வேண்டும்? Better I do everything all by myself. இனி நான் தனியாகவே இயங்கலாமே. That's not what he did. அப்படியாக அவன் செய்யப்படவில்லை. He chose another associate. His name was Silas. அவனோடு கூட வேறொருவனை தெரிந்து கொண்டான். அவனுடைய பேர்தான் சீலோ. Because he believed in that principle of working as a team. ஒரு குழுவாய் செயல்படுகிறதை அவன் விரும்பினான். You know, God used Paul to write many epistles. அநேக நிருபங்களை பவுலை கொண்டு ஆண்டவர் எழுதினார். But you find several epistles he had another person as a co-author in his writing. அநேக நிருபங்களை எழுதும் பொழுது தன்னோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களை பார்க்கிறோம். Now turn with us to 1 Corinthians first chapter. 1 கொரிந்தியர் முதலாவது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். Paul called to be an apostle of Jesus Christ through the will of God and Sosthenes our brother. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவராகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும். You know, two people together they are writing this letter. இருவருமாய் சேர்ந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார்கள். Come to the second epistle. 2 கொரிந்தியருக்கு வாருங்கள். And first chapter. முதல் அத்தியாயம் And first verse. முதல் வசனம். Paul, an apostle of Jesus Christ by the will of God, and Timothy, our brother. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும். Now when you come to Galatians, it is the same case. கலாத்தியருக்கு வரும்பொழுது அதேதான். Philippians first chapter, first verse, the same case. பிலிப்பியர் முதலாவது அத்தியாயம் முதல் வசனம் அதேதான். Colossians, கொலோசேயருக்கு எழுதும் First பொழுது Thessalonians, 1 தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது Second Thessalonians, 2 தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது Philemon. பிலமோனுக்கு எழுதும் you know, பொழுது in all these epistles you will find there was somebody who was co-authoring with Paul. இந்த நிருபங்களை எழுதுகிற பொழுதெல்லாம் பார்க்கிறோம் பவுலோடு கூட வேறு ஒருவர் இணைந்து எழுதுகிறதை பார்க்கிறோம். After Timothy was such a junior to Apostle Paul. தீமோத்தேயு பவுலுக்கு எவ்வளவோ இளையவன். Now he actually said he is like my son. அவர் சொல்லும் பொழுது என்னுடைய மகனைப் போல என்று சொல்கிறார். But here we find several times Paul had Timothy to be with him in the writing of these epistles. ஆனால் अनेக சமயங்களில் பார்க்கிறோம் இந்த நிருபங்களை எழுதும் பொழுது ஒன்றாய் தீமோத்தேயோடு கூட இணைந்து அவர் எழுதுகிறார். You know, not only in evangelism but also in church ministry we find on the pages of the New Testament the leadership was always plural. சுவிசேஷ பணியில் மாத்திரமல்ல நாம் சபையினுடைய தலைமையிலும் கூட பார்க்கிறோம் இவ்விதமாய் இணைந்து செயல்படுகிறதாக. Turn with us to the book of Acts 20th chapter. அப்போஸ்தலர் 20வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Here was Paul, he wanted to give a farewell address to the Ephesian elders. எபேசிய மூப்பர்களுக்கு விடைபெறுகிற ஒரு பேச்சை செய்யும் பொழுது And you know, the Bible says that he called the elders of the church in Ephesus. எபேசு பட்டணத்திலே இருந்த சபையிலே இருந்த மூப்பர்களை பவுல் அழைக்கிறார். So it is not a singular, you know, the New Testament leadership is always plural. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே தலைமை என்பது ஒரு நபராய் காணப்படவில்லை, அங்கே பன்மையாய் காணப்படுகிறதை Now பார்க்கிறோம். we want to practically explain to you what is team ministry. இவ்விதமாய் குழுவாய் செயல்படுகிறது என்றால் என்ன என்பதை நடைமுறையிலே உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். First it is praying together. முதலாவது இணைந்து ஜெபிப்பது. You know, like in the church in Antioch, they were all praying together. Prophets and teachers praying together. அந்தியோக்கியாவிலே அவர்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபித்தார்கள். And then it is also planning together. அதன் பிறகு ஒன்றாய் இணைந்து திட்டமிடுகிறது. And it is also working together. மாத்திரமல்ல ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறது. You know, according to one's gift and strength, you know, we just help one another. ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை வைத்து இணைந்து செயல்படுகிறது. And it is learning from one another. That's very important. ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வதும் கூட அதிலே முக்கியத்துவமாய் இடம் And there பெறுகிறது. is another safety measure, being accountable to one another. அதிலே மற்றும் ஒரு பாதுகாவலான ஒரு விஷயமும் இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And giving opportunity to one another. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு வாய்ப்புகளை அளிக்க வேண்டும். Now, beloved, this is a very important truth that we all need to restore to all aspects of our Christian ministry. நம்முடைய கிறிஸ்தவ ஊழியத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இது ஊடுருவி பாய வேண்டும். You know, in the year 1996, I was diagnosed for a heart problem and posted for open heart surgery. 1996வது ஆண்டு எனக்கு ஒரு இருதய பிரச்சனை இருக்கிறதாக கண்டுபிடித்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக என்னை நியமித்தார்கள். And the previous evening, my leaders came and talked to them. அந்த அறுவை சிகிச்சைக்கு முந்தின தினம் என்னோடு கூட இணைந்து வேலை செய்கிறவர்கள் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். And they were just trying to look into my face to see whether
whether I would tell them anything. நான் ஏதாவது அவர்களுக்கு சொல்லுவேனோ என்று சொல்லி ஆவலாய் என்னுடைய முகத்தை பார்த்து I கொண்டிருந்தார்கள். was not panicking. There was nothing big that I had to hand over. எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை, பெரிதாக எதையும் நான் அவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. Because all along I had been doing the ministry as a team. ஏனென்றால் தொடர்ச்சியாக துவக்கத்திலிருந்தே நான் ஒரு அணியாக தான் செயல்பட்டு வந்தேன். I was the founder and I was the CEO. Nevertheless, I chose to call myself only as the national coordinator to coordinate the teamwork. நான் தான் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்தவனாக இருந்தாலும் கூட நான் ஒருங்கிணைப்பாளராகவே தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்கிற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்து கொண்டேன். Beloved, only when we associate with one another, when everything is normal, you can take the help of your associate at the time of crisis. இயல்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே இணைந்து செயல்படும் பொழுதுதான் ஒரு ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவருடைய உதவியை நீங்கள் நாட முடியும். But there is no point and there is no credit in just asking for somebody to help you when you get into a real tight corner. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டு விட்டோம் என்கிறதுக்காக மற்றவர்களுடைய உதவியை நாடுவதிலே எந்த விதமான பெருமிதமும் இல்லை. When everything is running super smooth and everything is peaceful, have associates work with them. Then at the hour of crisis, that will become very handy. சுமூகமாய் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே இணைந்து செயல்படும்படியாக வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்கள் நமக்கு உதவியாய் இருப்பார்கள். Some of us who are filled with God's power and gifts of the Holy Spirit, sometimes we have that Elijah mentality. தேவனுடைய வல்லமையினாலே வரங்களினாலே நிரம்பி காணப்படுகிற ஒரு சில நம்மிலே எலியா மனப்பான்மை நமக்கு உண்டு. What did Prophet Elijah say? எலியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? I am zealous for you, O God. ஆண்டவரே, நான் உமக்காக வைராக்கியமாய் இருக்கிறேன். I am the only one who is left. நான் மாத்திரம் மீதமாய் இருக்கிறேன். And God had to chide him and God had to correct him. தேவன் அவனை திருத்த வேண்டிய அவசியம் இருந்தது. And what did God tell him? அவனை பார்த்து தேவன் என்ன சொன்னார்? I have got 7,000 knees which have not bowed before Baal yet. ஆகாலுக்கு முன்பாக தங்கள் முழங்கால்களை முடக்காத 7,000 பேர் இன்னும் மீதமாய் Yes, இருக்கிறார்கள். beloved, we are not aware, but God has got his people everywhere. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எல்லா இடத்திலும் ஏற்படுத்தி One வைத்திருக்கிறார். reason we always want to play solo is that we want to get all the credit for ourselves. சில சமயங்களில் நாம் தனியாக செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா புகழும் எனக்கே சேர வேண்டும். You know, solo players don't make good team members in a football team or a hockey team. தனித்தே இயங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒருவேளை கால்பந்தாட்ட அணியிலே அவர்கள் இடம்பெறுவது முடியாத ஒரு காரியம். You know, when an Indian athlete, he wins a gold medal in the Olympics, what do? We take the Indian flag and then we swear. ஒருவேளை ஒரு இந்தியன் ஒலிம்பிக் போட்டியிலே ஒரு பதக்கத்தை வெல்லுவானேயானால் நாம் என்ன செய்கிறோம்? இந்திய கொடியை எடுத்து அசைக்கிறோம் அல்லவா? That is why, beloved, we should always remember, God may use various individuals, but ultimately the credit goes to the kingdom of God. ஆண்டவர் அநேக தனிநபர்களை எடுத்து பயன்படுத்தலாம், ஆனால் முடிவிலே எல்லா புகழும் அவருக்கே போய் சேர When we வேண்டும். are not bothered about who gets the credit, teamwork becomes very easy. யாருக்கு புகழ் கிடைக்கிறது என்பது நமக்கு ஒரு பொருட்டாக இல்லை என்று சொன்னால் குழுவாய் செயல்படுகிறது நமக்கு சுலபமாய் மாறிவிடும். The Bible says two are better than one. ஒருவராய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. And let us say amen to it. அதற்கு ஆமென் என்று நாம் சொல்லுவோம். How not to minister? எப்படி ஊழியம் செய்யக்கூடாது? Do not be a loner. நீங்கள் தனித்தே இயங்க வேண்டும் என்று இருக்க வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, அன்பின் பரலோக தகப்பனே, we thank you for these practical lessons of correction that we have learned today. நடைமுறையாய் செயல்படுத்தக்கூடிய இந்த திருத்துதல் உபதேசங்களுக்காக உமக்கு நன்றி. Father, we all have a tendency to be over independent and to just play solo. நாங்களாகவே இயங்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அடிக்கடியாக எங்கள் எல்லாருக்கும் வருகிறது. Help us, for God, to overcome that temptation, but associate with others so that we function as a team, function as a body. ஒரு குழுவாய், ஒரு சரீரமாய் நாங்கள் செயல்படும்படியான ஒரு உந்துதலை எங்களுக்குள்ளாக நீர் ஏற்படுத்துவீராக. Thank you, Lord, for this lesson again. இந்த பாடத்துக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி ராஜா. We pray that this team spirit shall be restored to all the areas of Christian ministries all over our country and all over the world. இந்த விதமான ஒரு குழு மனப்பான்மையானது இந்த தேசமெங்கும் உலகமெங்கும் உள்ள ஊழியங்களிலே நிலைநாட்டப்படட்டுமே. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.